Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டெசர்ட் கேட்டகரி ராயல் ஃபலூடா. இந்த ராயல் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னா அத்தனை விஷயங்கள் இருக்குங்க. ஜெல்லி இருக்கு, ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இருக்கு, ஃபலூடா சேவ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, பால் இருக்கு, ரோஸ் சிரப் இருக்கு, ஆன் டாப் ஆஃப் இட் ஐஸ்கிரீம் வேற இருக்கு. வேற என்ன ராயல்னு சொல்லாம வேற இது எப்படி சொல்றது? ஒரு சிம்பிள் அண்ட் லைட் டின்னர் சாப்பிட்டுட்டு, ஒரு ஏர்லி டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு ஃபலூடா சாப்பிட்டா வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்குங்க. வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ராயல் ஃபலூடா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபலூடா செய்யறதுக்கு முதல்ல ஜெல்லியை ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து ரெடிமேட் ஜெல்லி தான் யூஸ் பண்ணுறேன். வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இப்போது நம்ம ஜெல்லி செஞ்சிடலாம். ஸோ இந்த ஜெல்லியில் வந்து ஒரு பிங்க் கலர் பவுடரும் ஒரு இந்த மாதிரி சாஷேவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புகை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து பாயில் ஆகிருக்கு. ரொம்ப பாயில் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லியூக்வார்மாக இருந்தாலே போதுமானது. ஒரு பவுலில் இந்த ஒயிட் பவுடரை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஜெல்லி வாங்குறீங்களோ அந்த ஜெல்லியில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் படிச்சுட்டு அது பிரகாரம் வந்து நீங்கள் ஜெல்லி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பவுடர்ஸுமே முதல்ல நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய லம்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அதை பவுடர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன லம்ஸ் இட்ஸ் ஓகே, ஏன்னா டிசால்வ் ஆகிடும் தண்ணியில். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நான் வந்து ஃபலூடா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஜெல்லி சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ஜெல்லி பாக்ஸில் வந்து ஒரு 500 ml ஆஃப் வாட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால நான் 500 ml ஆஃப் வாட்டர் வந்து ஹீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜெல்லி மிக்சரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஜெல்லி வந்து சீக்கிரமாகவே செட் ஆகிடும். பாருங்கள், அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூடாக ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எந்த பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பாக்ஸில் வந்து நான் இதை ஊற்றிடுறேன். ஸோ இந்த ஜெல்லி வந்து லைட்டாக லியூக்வார்மாக இருக்குது. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு பேனில் வந்து நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1/2 லிட்டர் பால். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இன்னும் வந்து கொஞ்சம் சுண்டை காய்க்க போகிறேன். இல்லைன்னா வந்து நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட எடுத்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் சுண்டி இருக்குது பாருங்கள். இப்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரோஸ் சிரப் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஜெல்லி ஆல்ரெடி நம்ம செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம், ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ இத்தனை ஸ்வீட்டான விஷயங்கள் நம்ம சேர்க்கறதுனால சுகர் லெவல்ஸ் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பால் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ஆறின பிறகு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். மில்க் வந்து நல்லா கோல்டாக இருக்கும்போது தான் ஃபலூடா அசெம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம செய்ய போகிறது இது வந்து சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜா சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபலூடாக்கு ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இது இங்கிலீஷில் வந்து பேசில் சீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது பல மடங்கு வந்து டெவலப் ஆகும். இது பெரிய பவுலில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கறது காரணம் வந்து நல்லா வந்து பஃப் ஆகும், நல்லா ஊறும். ஸோ அதுக்காக கொஞ்சம் பெரிய பவுலில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ½ hour போதுமானது. ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேயே ஊற ஆரம்பிச்சிடும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ வந்து இது ½ hour வந்து நல்லா ஊறட்டும். இந்த சப்ஜா சீட்ஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை இன் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து எதுலெல்லாம் இருக்கோ அது அப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமாக வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சம்மர்ஸில் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது உடம்போடைய சூடு லெவல்ஸ் வந்து நல்லாவே குறையும்.
ஃபலூடாவில் மட்டும் இல்லை, எனி ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் கூட வந்து நம்ம இந்த சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை வந்து அதில் சேர்த்து கூட நம்ம கன்சியூம் பண்ணலாம். இப்பயே பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ½ அன் ஹவரை வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபலூடா சேவ். ஃபலூடா சேவ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடைக்கும். ஃபலூடா சேவ் கிடைக்காத பட்சத்தில் ரெகுலர் சேமியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஃபலூடா சேவுக்கும் ரெகுலர் சேமியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல தின்னாக இருக்கும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் ரெகுலர் சேமியா கூட எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம். ஸோ ஃபலூடா சேவ் வந்து இப்போது கம்ஃபர்டபுளான சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு வேக வைக்கவும் கஷ்டமாக இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு வாட்டப்படாது. ஸோ ஒரு சாஸ் பேனில் வந்து இந்த ஃபலூடா சேவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு வேண்டி தண்ணி. ஃபலூடா சேவ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து இது வந்து நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். மாட்ரேட் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதுமானது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிவிட்டு நம்ம வெந்துருச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் இது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். மேலே நம்ம கோல்டு வாட்டரை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கூல் ஆகட்டும். இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஃபலூடா சேவ் இஸ் ரெடி. ஸோ அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபலூடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அசெம்பிள் பண்ண வேண்டியது தான். நம்ம செஞ்சு வச்ச ஜெல்லி வந்து எவ்வளோ அழகாக செட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா மில்க்கும் வந்து நல்ல கோல்டாக இருக்குது. பிளெயின் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நான் ஸ்டோர் பாட்டாக தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு பாதாம் பருப்போட தோலை நீக்கிட்டு லென்த் வைஸாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி. இது வந்து செர்ரி மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. மாம்பழம் வந்து சீசனாக இருக்கிறதுனால நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிக்ஸ் ஃப்ரூட்ஸாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அண்ட் சப்ஜா சீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்ல பஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் ஃபலூடா சேவ் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சது தான். அண்ட் இது வந்து ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கலாம், இல்லை ரூ அப்சாவும் சேர்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபலூடா இந்த மாதிரி டால் கிளாஸில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து எல்லாமே அகாமடேட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான குவான்டிட்டியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபலூடா சேவ், இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்தது வந்து சப்ஜா சீட்ஸ், இதுவும் அப்ராக்சிமேட்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்தது மாம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஜெல்லி, ஜெல்லி கூட நான் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நல்ல கோல்டு மில்கை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டிரரால் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம ரோஸ் சிரப் வந்து நல்லபடியாக மிக்ஸ் ஆகும். ஆனால் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளோட் ஆகி மேலே தான் நிற்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ மிக்ஸ் பண்ணால் கூட அந்த கான்சென்ட்ரேட் ஆஃப் த ரோஸ் சிரப் வந்து கீழே தான் இருக்கும். கிராஜுவலாக வந்து கலர் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து டேப்பர் ஆகுது பாருங்கள். அடுத்து நம்ம ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் கூட நான் வந்து பிளெயின் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ஃப்ளேவர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மேலே ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தாஷியோ பருப்பு, முந்திரி, tutti frutti, and finally to top it up with the cherry.
அண்ட் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இன்னும் கொஞ்சம் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இத்தனை விஷயங்கள் சேர்த்தா ராயல் ஃபலூடா அப்படின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? ஸோ our ராயல் ஃபலூடா இஸ் ரெடி. ஸோ ராயல் ஃபலூடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டேஜஸ் இருந்தாலும் சில கொஞ்சம் ப்ரீ பிளானிங், கொஞ்சம் ப்ரையராக நம்ம வந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டோம்னா டக்குன்னு அசம்பிள் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.